மக்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒண்ணுமே சட்டம் தெரியும். ஒண்ணுமே மக்களை போட்டு மிரட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒருத்தர் மிரட்டுறது 3 ரவுடியா தெரியுது. அப்படிதான் இருக்கு. நீ ரவுடியானங்க பேசுறீங்க. ரவுடி மாதிரி பேசுறீங்க. அங்க இருந்து வரப்ப தோல் மேல துண்டு எடுத்து போட்டுக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஏங்க போங்க. நீங்க போங்க பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து மக்களை போய் மிரட்டாங்க. நீங்க தான் ஊரை ஏமாத்துறீங்க. நாங்க நீங்க உங்கள மாதிரி இல்ல. சரிங்களா? நீங்க தான் ஊரை ஏமாத்திட்டீங்க. நாங்க உழைச்சி சாப்பிடுறோம். சரிங்களா? உழைச்சி தான் நாங்களும் சாப்பிடுறோம். பண்ணிட்டீங்களா? உங்கள மாதிரி ஏமாத்துக்காரங்க போங்க. 100 போன் பண்ணி இந்த அட்ரஸ் சொல்லுங்க. வர சொல்லுங்க. கொடுங்க. கால் பண்ணுங்க. சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு பாப்போம். அவரு காலேஜ் கூப்பிட்டீங்களா? என்ன சொன்னாரு? அதன் வரேன் இருக்காரு. காட்டும் பாப்போம். காட்டும் பாப்போம். எடுத்துக்கிட்டே இருங்க. இது எங்க இது லாக் இது தலைவர்கிட்ட போகணும். ஹலோ, காலேஜன் எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? சரி. இந்த ஹலோ, இவருக்கு பிரகாசனுக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படியே வர சொல்லிடுங்க. சரியா? சரி வாங்க. இப்போ எங்க வந்திருக்கீங்க? கட்சியில பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோமா நம்ம. வர சொல்லுங்க. என்ன சார் பண்றீங்க? ஆமா சார், உங்களுக்கு அப்படிதான் சார் தெரியும். அப்படிதான் சார் தெரியும். ரூல்ஸ் தெரியாம பேசுறீங்க சார். நோட்டீஸ் அனுப்பணும். ரூல்ஸ் சார், ரூல்ஸ் தெரியாம பேசுறீங்க சார். நீங்க எந்த ஒரு ஆர்டரும் இல்ல. கோர்ட் ஆர்டர்ல ஒட்டிதான் ஒரு கிழிச்சு ஒரு மாசம் கட்டலைன்னா உடனே நோட்டீஸ் கொண்டு வந்து விட்டுறாங்க. என்ன ரூல்ஸ் தெரியாமயே நீங்க நடந்துக்கிறீங்க. ஒரு 2 வாரம் டைம் தான் சார் கேக்குறாங்க. அந்த 2 வாரம் டைம் கொடுத்துட்டு